السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிச்சு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சுழற்சியை அங்கீகாரம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீது சகாபி தோழிகள் மீது இங்கே குழும்பி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று கொள்ளப்படலாம். அன்புக்குரிய சமூகங்களே, நாம் வாழுகிற இந்த சமூகத்தில் அவ்வப்போது நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் முஸ்லிம்களாகிய நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது என்கிற யதார்த்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு 2 தினங்களாக இந்தியா முழுவதும் பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி தான் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. உச்ச நீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவோம்ல, சாதாரண ஆட்கள் கூட வரைக்கும் பேசுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகண்டா நீ பார்க்குறதுமாங்கல்ல, அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஏறத்தாழ 33 நீதிபதிகள் அல்லது 34 நீதிபதிகள் இருப்பாங்க. அத்தனை நீதிபதிகளில் ஒருத்தர் தான் பிஆர் கவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. 2 நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கின் போது வழக்கை வாதாடிய ஒரு வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய 73 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் நீதிபதியை நோக்கி செருப்பை கொண்டு எறிந்தார். இதுதான் செய்தி. இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. அது என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். என்ன வழக்குன்னா, மத்திய பிரதேசத்தில் சத்தர்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன நகரம் தான் கஜுராஹோ அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு கோவில் இருக்கு, விஷ்ணு கோவில். அந்த விஷ்ணு கோவிலில் இருக்கக்கூடிய 7 அடி சிலையை திரும்ப நிறுவனம் அப்படிங்கிறது தான் அவருடைய வழக்கு. அந்த வழக்கை நீதிபதி என்ன செஞ்சிட்டாரு, மறுத்துட்டார். இது விளம்பர நோக்கத்துக்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வழக்கு தொடுத்த அந்த விஷ்ணு சிலை என்பது நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வராது. ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்று சொல்லுவோம்ல, அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை நீதிபதி மன்றம் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த வழக்கறிஞர் பிஜேபி ஆளுநர் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலையா, சனாதனத்துக்கு எதிராக நீங்கள் அவமதிக்கிறத ஒரு நாள் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி செருப்பத்துக்கு எறிகிறார். சனாதனத்துக்கு எதிராக நீங்கள் பேசுகிற பேச்சை என்ன செய்ய முடியாது, நான் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர் செருப்பத்துக்கு எறிகிறார். செருப்பு அவர் மேலே படலை. உடனே அவர் என்ன செஞ்சுட்டாங்க, கட்டடத்தை விட்டு வெளியேற்றி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பார் கவுன்சில் பதவி நீக்கமும் செஞ்சுட்டாங்க அந்த வழக்கறிஞர். ஒரு செருப்பை தூக்கி எறிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த பிஆர் கவாய் அப்படிங்கிற அந்த நீதிபதி ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். சுப்ரீம் கோர்ட்டில் இது வரைக்கும் 2 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவங்க நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பௌத்த மதத்தை தழுவி போயிட்டார். இவர் ஒருத்தர் இப்போ 2ஆவதாக இருக்கிறார். ஒரு பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறதா, நாம் அவர்கிட்ட வழக்கு தொடுத்து சனாதனத்துக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்கிறதா அப்படிங்கிற அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டு சிந்தனை தான் நீதிபதி என்பதை கூட பார்க்க மறுத்து செருப்பை வீச வச்சிருக்கு. இதுதான் அந்த நடந்த நிகழ்வு.
அப்போ இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு உலகம் மூலம் பேசப்படுகிறது. எல்லாரும் இந்த நிகழ்வு வந்து செய்கிறாங்க, வன்மையாக கண்டிக்கிறாங்க. நம்மளும் கூட என்ன செய்வோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிகழ்வுகளில் முஸ்லிம்களாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் தீண்டாமை என்பது எப்பொழுதுமே என்ன செய்யுது, இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தீண்டாமையை உருவாக்கியது வர்ணாசிரமம். உயர் சாதியினர் என்று யார் கருதுகிறார்களோ அவர்கள் தான் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, கடவுள்னா இந்த தீண்டாமையை உருவாக்கி வச்சிருக்கிறார். தலையில பிறந்தவன் வந்து பிராமணன், தோளிலே பிறந்தவன் வந்து வைஷ்ணவன், இடுப்பிலே பிறந்தவன் சத்திரியன், காலிலே பிறந்தவன் சூத்திரன், பாதங்களில் பிறந்தவன் பஞ்சமன் என்று சாதிய ரீதியான வர்ணாசிரமத்தை கடவுளின் பெயரால் சமூகத்தில் கட்டவிழ்த்து இந்திய மக்களையே சாதிய ரீதியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரும்பான்மை சமுதாயம் தலித் சமூக மக்கள். தலித் சமூக மக்கள் பற்றி இந்தியாவில் ஒத்துமையாக இருந்தால் இந்தியாவில் அவங்க தான் ஆளணும். அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க தலித் சமூக மக்கள், அவங்க தான் பெரும்பான்மை மக்கள். மற்ற எல்லாருமே சாதிய ரீதியாக பிரித்தோம்னா 1% 2% இப்படிதான் இருப்பாங்க. பெரிய சமூகம் இந்தியாவில் என்னன்னா தலித் சமூகம். அதற்கடுத்து இருக்கிறது இஸ்லாமிய சமூகம். இதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்கணும். ஆனால் இந்த தலித் சமுதாயம் தீண்டாமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல நெடுங்காலமாக போராடி வராங்க. போராடினா நம்ம தீண்டாமையிலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு போராடி பார்த்தாங்க. ஆனால் விடுதலை அடைந்த மாதிரி தெரியல. பொருளாதாரத்தில் நாம் உயர்ந்துட்டோம்னா நாம் விடுதலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. விடுதலை அடைய முடியல. கல்வியை கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் நாம் விடுதலை அடைஞ்சிடலாம்னு நினைச்சு கல்வியை படித்தாங்க. அரசு அவங்களுக்கு கல்வி ரீதியாக பல ஒதுக்கீடுகளெல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு. கல்வியை படித்தாங்க, அந்த தீண்டாமை விளைவிச்சாங்க, விலகலாம் இல்லை. சரி, அதிகாரத்தை குடிச்சிட்டோம்னா இந்த தீண்டாமையிலிருந்து நம்ம விலகிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதிகாரத்திலே போய் உட்காந்துட்டாங்க. சாதாரண அதிகாரமா நீதிபதி அப்படிங்கிற உச்ச நீதிமன்றத்துடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் சாதாரண அதிகாரமா பெரிய பிரம்மாண்டமான அதிகாரம். அரசையே அவர் உத்தரவு கட்டுப்படுத்தும், அவ்வளோ பெரிய அதிகாரம். இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறவங்களும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான். ஆனால் இவ்வளவு உயரமான இடத்திற்கு அதிகாரத்திற்கு சென்றும் கூட அவர்களால் என்ன செய்ய முடியல, தான் வாழ்கிற தேசத்தில் சமூகத்தில் சமத்துவத்தை அவர்களால் என்ன செய்ய முடியல, பெற முடியல, அனுபவிக்க முடியல. தீண்டாமையிலிருந்து விடுதலை பெற முடியல. தீண்டாமைக்கு எதிரான அடக்குமுறை உயர் சாதியினரால் தொடர்ச்சியாக நடந்து போட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிங்கிற நம்ம வரலாறு பார்க்கும்போது இஸ்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய பேர் அற்புதத்தை வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அன்சாரி தோழர் என்ன செஞ்சுட்டாங்க, முஹாஜி வந்து பிண்டத்துல இப்படி அடிச்சுட்டாரு. அடிச்சோன்னா அவர் என்ன செய்யறாரு, அன்சாரிகளே எல்லாரும் வாங்க, முஹாஜி அடிச்சுட்டாரு அப்படிங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன கூப்பாடு, என்ன சத்தம், இனவாதத்தை தோன்றுறீங்களா, இப்படி அறியாத கால பழக்கம் அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சாங்க. இங்கே இனவாதத்துக்கு இடமில்லை, ஆட்களை கூப்பிடுறது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கண்டித்தார்கள் அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்க்கணும். நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரை மனித குலரீதியான பிரிவுகள் உலகத்தில் இருக்கதான் செய்யுது. குல ரீதியான பிரிவுகளை வந்து ஒழிக்க முடியாது. சாதிய ரீதியான பிரிவுகள் இருக்கு, குல ரீதியான பிரிவுகளை வந்து ஒழிக்க முடியாது. ஒரு குலத்தார் இன்னொரு குலத்தாரை தாக்கணும்னு என்ன ஆரம் போன நான் ஒன்று திரட்டுறேன் அப்படின்னா யாருக்கு எதிராக நீ திரட்டுற அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். கண்டித்தோடு மட்டுமில்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அரேபியனை விட ஒரு அரபி அல்லாதவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னாங்க. அரபிக்காரங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, அரபி பேசுறவங்க தான் வசந்தானே, அரபி பேச தெரியாதவங்க அஜமிகள் கால்நடை ஆடு மாடுக்கு சமம்னு சொல்லி அதை புரிந்து வச்சிருந்தாங்க. அவன்கிட்ட ரசூல்லா சொன்னாங்க, அரபி பேசுபவனை விட ஒரு அரபி பேசாதவன் தாழ்ந்தவன் கிடையாது. ஒரு அரபி பேசாதவனை விட அரபி பேசுறது வசந்தவன் கிடையாது. ஒரு கருப்பனை விட வெள்ளையன் தாழ்ந்தவன் கிடையாது. ஒரு வெள்ளையனோட ஒரு கருப்பன் தாழ்ந்தவன் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்கு சமூகத்தின் சமத்துவத்தை என்ன செஞ்சாங்க, விதை போட்டாங்க. அந்த விதை தான் இன்றைக்கு பெரிய விருட்சமாகி நாமெல்லாம் என்ன படிச்சிருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோமா, இந்த கல்வியை கற்றுருக்கிறோமா, பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோமா, ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஐயால ஸலாம் ஐயால ஸலா ஐயால ஃபலா காமத்தை சொன்ன உடனே
40 லட்சம் பேர் டக்குனு மக்கள் வந்து நிற்கிதுல. ஒரு கூட்டத்தில் விஜய் ஒரு கூட்டம் நடத்தினான். விஜய் வந்து கரூரில் ஒரு கூட்டம் நடத்தினான். அது ஒரு ஒரு 50,000 மக்கள் திறந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 மக்களை ஒரு உத்தரவுகளால் விஜயால் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சா? 41 உசூல் தான் போச்சு. அவனை பார்க்குறேன்னு சொல்லி 41 உசூல் தான் போச்சே தவிர, ஆனால் மக்காவிலையும் சரி உலகளாவிய அளவிலும் சரி எந்த ஒரு பள்ளிவாசல் இறையாலயமாக இருந்தாலும் சரி அது காமத்தி சலாத் என்று சொன்ன உடனே 40 லட்சம் பேராக இருந்தாலும் ஒரு வரிசையில் தான் நிற்கிறான். இந்த சமத்துவத்தை எது உருவாக்கினா, ஒரு அரபியனை விட அரபி அல்லாதவன் தாழ்ந்தவன் கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது என்ற பாகுபாட்டை இஸ்லாம் மனித சமூகத்தில் விதைத்ததின் விளைவாக இன்னைக்கு காலையில் வர்றோம், ஃபஜ்ர் தொழுது இருக்கிறோம். இதில் யார் எந்த சாதியிலிருந்து வந்தோம் யாருக்கா தெரியுமா? நான் இந்த சாதியிலிருந்து வந்தேன், நான் இந்த சாதியிலிருந்து வந்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்குன்னா தெரியாது. அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம், அவனுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமை என்கிற ஒரு பெரிய அருளை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியாக நமக்கு கிடைச்ச அருளை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் சமூகத்தில் நடக்கிற இது போன்ற அவலங்களை நாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிற நல்ல மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகன உடனே முந்திரில்லை வந்துள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.